ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு ஹச்சுன்னு ஒரு தும்மல் போட்டால் நம்ம உடனே டக்குன்னு ஆயுசு 100 உனக்கு அப்படிங்கிறோம். ஆனால் தும்மல்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு அடையாளமா அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரங்களில் தொடர்ச்சியான அடுக்கு தும்மல் வந்து இது ஒரு நோய்க்கான அடையாளமாக இருக்குமே ஒழிய, அது ஒரு நல்ல ஆயுசுக்கான அடையாளம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. எப்போவாவது ஒரு தூசி வருது, எங்கேயோ ஒரு எதிர்பாராமல் நம்ம வந்து ஒரு தூசியை முகர்ந்துட்டோம், டக்குன்னு ஒரு தும்மல் போட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்ம உடல் அனிச்சையாக அந்த உள்ளே போகிற அந்த கிருமியவோ இல்லைன்னா அந்த நாற்றத்தையோ இல்லை ஏதாவது அதோடு கலந்து வரக்கூடிய தூசியை வெளியேற்றுவதற்கான ஒரு அனிச்சையான பாதுகாப்பான செயல்ங்கிறப்ப அது வந்து ஒரு நல்ல விஷயம். காலையில் எழுந்த உடனே பாத்ரூமுக்கு போய் முகத்தை கழுவுன உடனே அடுக்கு தும்மலாக தொடர்ந்து ஒரு 15, 20, 50, 100ன்னு தும்மல் தொடர்றதுங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியத்தினோட அடையாளம் அல்ல. அப்படி அந்த தும்மல் அடுக்கு தும்மலாக வர்றதுக்கு காரணம் என்ன? அப்போ தும்மல் நிறைய இருக்குது அப்படின்னா, அது நீர் கோர்த்து நிறைய மூக்கடைப்பை தொடருது அப்படின்னா, நம்ம அதுக்கு அப்பப்போ மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டால் சரிதானா அப்படின்னு பார்த்தோம்னா, அது சரியான விஷயம் கிடையாது. அந்த தும்மலுக்கான காரணம் தெரிஞ்சு, ஒவ்வொரு முறையும் இது ஏற்படுது, இல்லை குறிப்பாக வந்து தூசியில் போகும்போது வருது, இல்லைன்னா வந்து வீட்டில் தாளிக்கிறப்ப ஏதாவது உணவு தாளிக்கும் போது வரக்கூடிய புகைக்கு வருது, இப்படி ஏதாவது ஒரு காரணங்களை ஒட்டி வருதுன்னு நம்ம தெரிஞ்சோன்னா, அப்போ அதுக்கு உடம்பு வந்து அதிகபட்ச ஒரு ஒவ்வாமை செயலை, அலர்ஜிக்கு ஏற்படுற ரியாக்ஷன் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் அது காட்டுது. அப்படி இருக்கும்போது அதற்கு எப்படி உடம்பை நம்ம சீர்படுத்தி கொள்ளணும்? வெறும் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி அலர்ஜிக் கண்டிஷன் வருது அப்படின்னாலே உடல் சூடு நிறைய இருக்குன்னு அர்த்தம். உடலினுடைய பித்தத்தன்மை கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ அந்த பித்தத்தை சீர்படுத்தக்கூடிய உணவு முறைகளை அன்றாடம் எடுத்துக்கொள்ளணும். அது இல்லாமல் இந்த ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜிக் தன்மைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக உடலை பாதிக்கக்கூடிய ஒரு தூசி வருது, இல்லை ஒரு அம்மோனியா புகை வருதுன்னா எல்லாருமே தான் தும்மிடுவோம். அந்த மாதிரி ஒரு புகை வரும்பொழுது ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு பத்தியிலிருந்து வரக்கூடிய மணத்துக்கு, ஒரு நல்ல மலர்லேருந்து வரக்கூடிய மணத்துக்கே உடனடியாக தும்மல் பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை சீர்படுத்த வேண்டியதும் ஒரு கட்டாயம். இம்யூன் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நோய் எதிர்ப்பாற்றலை அப்படியே அழுத்தி வைக்கிறது வந்து ஒரு சரியான முறை இல்லை. அப்படி நம்ம சில மருந்துகள் வந்து உடனடியாக நோய் எதிர்ப்பாற்றலை அழுத்தி வைக்கும், எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் ஆக்கும். அப்படி எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் ஆக்குச்சு அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வருது, உண்மையிலேயே ஒரு உடலை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் வரும்பொழுதும் உடம்பு ரியாக்ட் பண்ணாமல் போயிடும். அதனால் இதை வந்து உடம்பை சரியாக தூசிகள்லேயும் கேடு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் மட்டும் ரியாக்ட் பண்ணுற மாதிரி மாற்றுறது தான் வந்து புத்திசாலித்தனமான அணுகுமுறை. அந்த முறைக்கு நம்மளுடைய வெறும் ஒரு மாத்திரையை கொடுத்து, இந்த மாத்திரையை போட்டால் உன்னுடைய நோய் எதிர்ப்பாற்றல் சீராயிடும், தேவையில்லாமல் தும்மல் வராது, தேவையில்லாமல் அடுக்கு தும்மல் வராது அப்படிங்கிற மாதிரி வெறும் மாத்திரைகளை மட்டும் நம்பி இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உணவு முறைகளில் முதல்ல கவனமாக இருக்கணும். உணவு தான் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். எந்த ஒரு நோயை எடுத்துக்கங்க, ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண சளி இருமலாக இருந்தாலும் சரி, புற்றுநோய்கள் வரைக்கும் இருந்தாலும் சரி, வெறும் மருந்துகளை மட்டும் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து முழுமையான பலன் தராது. மருந்துகள் ஒரு பலம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் நம்ம அளவில் என்ன சீரை கொண்டு வரோமோ அந்த அளவில் தான் வந்து முழுமையாக அந்த நோய் போகும். அந்த அடிப்படையில் தும்மல் வருது, அதுவும் குறிப்பாக அடுக்கு தும்மல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலில் ஒரு சீர்கேடான நிலை இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், உணவில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்க்காய்கறிகளை அதிகம் எடுக்கக்கூடாது. நீர்க்காய்கறினா காய்கறியை கட் பண்ணும்போது நிறைய தண்ணி வருது, சுரக்காய் வெட்டினீங்கன்னா அதுக்குள்ளே வாட்டர் நிறையா இருக்கும். சுரக்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், பீர்க்கங்காய், அது மாதிரி நீர்க்காய்கறிகளை அதிகம் எடுக்கக்கூடாது. ஒருவேளை கோடை சமயம் இந்த நேரத்தில் நீர்க்காய்கறி எடுத்தால் தான் உடல் சூடு தணியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இல்லை அது மட்டும்தான் இன்றைக்கி சமையலுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த நீர்க்காய்கறிகளை சமைக்கும்போது அதில் நிறைய மிளகுத்தூள் போட்டுக்கணும். இந்த இஞ்சி, சீரகம், பூண்டு இந்த மாதிரி உடலில் பித்தத்தை குறைக்கக்கூடிய, கபம் வராமல் தடுக்கிறதுக்குரிய பொருட்களையும் இந்த மாதிரி நீர்க்காய்கறிகள் சமைக்கும் பொழுது சேர்த்து கொள்ளணும். இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடாது. குளிர்ச்சியான உணவுகள்னால் ஐஸ் தண்ணி, ஐஸ் வாட்டரு, குளிர்பானங்கள், இந்த மாதிரி உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடாது. இனிப்புகள் நிறைய எடுக்கக்கூடாது. இனிப்பு நிறைய எடுத்தாலும் வந்து பித்த உடலில் வேகமாக வந்து கபம் சேர்ந்து கொள்ளும். அப்போ இனிப்புகளுக்கு வந்து நம்ம அதாவது சாதாரணமாக நம்ம காபி, டீ, தேநீரில் கூட நமக்கு வேணும்னா கொஞ்சம்
பனை வெல்லம் பயன்படுத்திக்குமே ஒழிய வெள்ளை சர்க்கரையை முழுமையாக நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறதும் இந்த தும்மல் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எங்கெல்லாம் காரத்தன்மை வேணுமோ, காரப்பொருள் வேணுமோ, அங்கே வந்து மிளகாய்க்கு பதிலாக, மிளகாய் வெற்றலுக்கு பதிலாக மிளகு தூள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா மிளகு வந்து இந்த தும்மல் அதிகமாக வருவதற்குரிய நம்ம ஹிஸ்டமின் அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுனால தான் தும்மல் நிறையா வருது. அந்த உடலினுடைய அந்த நோய் எதிர்ப்பாற்றலை சரி பண்ணுறதுக்கு மிளகை மாதிரி ஒரு நல்ல பொருள் எதுவும் கிடையாது. மிளகில் வந்து பைப்பரின், பைப்பரடின்னு 2 ஆல்கலாய்டு இருக்குது. இந்த ஆல்கலாய்டுகள் வந்து வெறுமன காரத்தன்மை கொடுக்கறதோடு சேர்ந்து இந்த ஹிஸ்டமின் அதிகமாக ரிலீஸ் ஆகிறதையும் குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மிளகை நிறைய நம்ம வந்து உணவில் பயன்படுத்தணும். அதுவும் வந்து இந்த தும்மல் நிறைய வராமல் நம்மளை வந்து காத்துக்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். இது தவிர நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்லையும் நிறைய பயிற்சிகளை வேணும். குறிப்பாக அந்த அடுக்கு தும்மல் நிறைய வர்றவங்க வந்து இரவு தூக்கத்தை தவிர்க்கக்கூடாது. இரவில் வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் அதிகாலையில் இந்த மூக்குத்தண்டில் நீர் கோத்துக்கிறது, நமக்கு இந்த ரொம்ப தும்மல் இருக்கிற தன்மை குறையும். ஸோ இரவில் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிறது அந்த மாதிரி வேலை செய்யாமல் இரவில் ஒரு 11லேருந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் அது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வச்சுக்கொள்ளணும். அப்புறம் நிறைய தும்மல் இருக்கிறவங்க செய்கிற ஒரு தவறான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குளித்தா எனக்கு தும்மல் வந்துடுது, குறிப்பாக தலைக்கு குளித்தா வந்து எனக்கு மூக்கடைக்குது, தும்மல் வருது, தலைக்கு குளிக்கும் பொழுது எனக்கு மூக்கடைப்பு வர்றதுனால நான் தலைக்கு குளிக்கிறதே இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் குளித்து கொள்கிறேன்னு சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க. அப்படி இல்லாமல் தும்மல் இருக்கிறவங்க கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும். முதல்ல கொஞ்ச காலம் வந்து நம்ம சுக்கு தைலமோ, நொச்சி தைலமோ, அரக்கு தைலமோ அது மாதிரி மூலிகை தைலங்களை வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அதுக்கப்புறம் சாதாரணமாகவே நார்மலாக தலைக்கு குளிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சு கொள்ளணும். அப்போ தான் வந்து தலையில் இருக்கக்கூடிய கபால சூடு தனியாக, நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்க மாதிரி கபால சூடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சைனசைட்டிஸ் நிறையா வரும், காது நோய்கள் வரும், தொண்டை சார்ந்த நோய்கள் வரும். அப்போ அந்த சூட்டை தணிக்க வேண்டுமென்றால் தலைக்கு குளித்தால் மட்டும்தான் கபாலத்து சூட்டுக்கு நீர் கோர்க்கிற தன்மை நம்ம உடம்பை விட்டு போகும். அதனால் தலைக்கு குளிக்கிறத வழக்கமாக வச்சுக்கொள்ளணும். முதல்ல தும்மல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கவங்க கொஞ்ச காலத்துக்கு வந்து சுக்கு தைலமோ, நொச்சி தைலமோ சித்த மருத்துவர்கள்ட்ட பரிந்துரைத்து வாங்கி அதை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தும்மல் இருக்கிறவங்க வந்து ஆவி பிடித்தல்ங்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். முன்னாடிலாம் அந்த காலத்தில் வந்து மழைக்காலம் வந்துருச்சுனாலே வீட்டில் வந்து நொச்சி தலையை எடுத்துகிட்டு வந்து இல்லை யூக்கலிப்டஸ் இலை அதை போட்டு இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல மணமூட்டி தைலங்களை போட்டு ஆவி பிடிக்கிறது ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு. இன்றைக்கு பல வீடுகள்லையும் அந்த பழக்கத்தையே மறந்துட்டாங்க. ஆவி பிடித்தல் அப்படிங்கிறது இந்த அழகூட்டி நிலையங்களில் மட்டும், அழகு நிலையங்களில் மட்டும் வந்து ஒரு ஸ்டீம் பண்ணி முகத்தை ஃப்ரெஷ்ஷனர் ஆக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆவி பிடித்தல்ங்கிறது வந்து அந்த காலத்தில் இந்த மூலிகை தைலங்களை அந்த மணமூட்டி இலைகளை போட்டு அந்த சூட்டில் அந்த இலைகள்லேருந்து வரக்கூடிய மணத்தின் மூலமாக மூக்குத்தண்டில் இருக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை. இன்றைக்கும் நம்ம அதை பயன்படுத்தலாம். நொச்சியில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இல்லைன்னா அதுக்குன்னு உள்ள தைலங்கள் கிடைக்கிது. அந்த தைலங்களை போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஆவி பிடிக்கிறது பண்ணணும். இரவு நேரத்தில் இல்லைன்னா காலையில் முதல்ல ஒரு 7 மணி போல் ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்புனான்னா கூட அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் மூலமாக மூக்கில் இருக்கக்கூடிய அந்த அதிகபட்ச நீர்த்துவம் வெளியேறி அது மூலமாகவும் வந்து நமக்கு வந்து அடிக்கடி தும்மல் வர்ற தன்மை குறையும். இந்த மாதிரி உணவு வாழ்க்கை முறைகளில் பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த தும்மல் வந்து எந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் அறவே போகும். சரி, மருத்துவமாக மூலிகைகளாக என்ன பயன்படுத்தலாம்னா, நாம் நிறைய தடவை அடிக்கடி சொல்லியிருக்கிற சீந்தில் இந்த அடுக்கு தும்மலுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா நம்ம நிறைய அந்த மிளகுக்கு எப்படி சொன்னோமோ அது மாதிரி நோய் எதிர்ப்பாற்றலை மாடுலேட் பண்ணி எதிர்ப்பாற்றலை நல்ல வலுவாக வைத்திருக்கிறதுக்கு சீந்தில் பொடி வந்து மிகச்சிறப்பான அளவில் பயன்படும். இந்த சீந்திலினுடைய நல்ல முற்றிய தண்டை வாங்கிட்டு வந்து நல்லா பொடி செய்து அதை ஒரு அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு 45 நாள் இல்லை 90 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது வந்து நமக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பாற்றல் சீராகி அடிக்கடி தும்மல் வர்ற தன்மை போகும். நீர்க்கோவை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. சுக்கு, மஞ்சள் இந்த மாதிரி பொடிகள்லாம் சேர்ந்து அதை வந்து ஒரு மாத்திரையாக உருட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாத்திரையை தண்ணீரில் இழைச்சி நல்லா நெற்றிக்கு மேலே மூக்கு தண்டு மேலே இரவு நேரங்களில் போடலாம். வெறும் சுக்கை கூட இழைச்சி இரவு நேரத்தில் நெற்றி மேலே மூக்கு தண்டு மேலே போட்டோம்னா நீர் கோர்த்துக்கிற தன்மை குறைந்து அதனாலேயும் இந்த அடுக்கு தும்மல்ங்கிற விஷயம் வந்து குறையும்.
ஸோ தும்மலை குறைக்கிறதுக்கு ஒரு வேளை மாத்திரை இரவில் மட்டும் போட்டுட்டு படுத்தா தும்மல் வராதுன்னு காலம்பூரா அந்த மாத்திரைகள் எடுத்துக்கிறது மாதிரி இருக்காமல் உணவில் இப்படி ஒரு அக்கறையும் வாழ்வியலில் இந்த மாதிரி ஒரு விஷயமும் பிராணாயாம பயிற்சியும் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு பெரிய நோயாக மாறாமல் தடுக்கும். அதோட ஒரு நோய் உள்ளே இருந்து அதுக்கு சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தாலும் இந்த பழக்க வழக்கங்கள் முழுமையாக இந்த தும்மல் வராமல் இருப்பதற்கு